மீன் கறிக்கு தேங்காய் எண்ணெய் விடுவோம். அதாவது நாங்கள் பச்சை மிளகாயை போடுவோம். பிடிச்சிருக்கேன்னு போடுங்க, பிடிக்கலைன்றாலும் கமெண்ட் போடுங்க. இல்லை இதை விட வித்தியாசம் இருக்குன்னு தானே சொல்லுவீங்க. அதெல்லாம் நடக்க சரி கதைக்க கூடாது கதைச்சா உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபன். நான் உங்கள் நித்தி. இன்றைக்கும் அடுத்த நாளாக நாங்கள் வந்து மூன்றாவது வீடியோவாக நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன கறி வைக்க போகிறோம்? மீன் கறி. என்ன மீன்? சூட மீன். ரைட். என்ன வேண்டும்? மீன் கறி வேணும். பழம் வேண்டும். என்ன பழம்? சூட மீன். ரைட், ஓகே. நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் கறி வைக்க போகிறோம். இன்றைக்கி நல்லா எப்படி நாங்கள் எங்கள் முறைப்படி நாங்கள் எப்படி மீன் கறி வச்சு சாப்பிட்றோம் நாங்கள்ன்றதை நீங்கள் இன்றைக்கி இந்த காணொலி மூலம் பார்க்கலாம். பார்த்து நாங்கள் செய்கிறது சரியோ பிடிச்சிருக்கேன்னு போடுங்க, பிடிக்கலைன்றாலும் கமெண்ட் போடுங்க. இல்லை இதை விட வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னாலும் சொல்லணும். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குக்கிங் ஒன்று செய்கிறோம். மறக்காமல் வீடியோ பாருங்க, சரியோ? பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோ தெரியும் வேறு. சரி வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ மீன் கறிக்கு தேங்காய் எண்ணெய் விடுவோம். என்ன மீன் காய்ச்ச போகிறோம்? என்ன மீன்? சூட மீன். சூடையும் வேறு எல்லாத்தையும் சின்ன மீன் சாப்பிட்றோம் தெரியாது. சூட மீன் இருக்கு. அது என்ன சம்மந்தப்பட்ட பேர்? அது ஒன்று சம்மந்தப்பட்ட சூட மீன்டா டூனா பிஸ்ன்னு சொல்கிறது. சூட மீன்ட்ட வெளிநாட்டில் டூனா பிஸ். நல்ல வெளிநாட்டில் கணக்க விலங்கு ஒரு போகும் கடைக்கு போகிறோம். ரைட். இன்றைக்கி நாங்கள் டூனா பிஸ் மீன் சாப்பிடையில காய்ச்ச போகிறோம். கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கி நாங்கள் சூட மீன் வாங்கிடுவோம். கேட்டால் கிரந்தி என்று நாங்கள் சாப்பிடாம இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் டூனா பீஸ் வாங்கி, அதாவது சூட மீன். வெங்காயம் வதங்குதா? வெங்காயம் கண்ணாடி பருவத்தில் வந்து அதாவது நாங்கள் பச்சை மிளகாயை போடுவோம். பச்சை மிளகாய் போடுறா பாருங்க. எங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். என்ன கதையிலாப்பா? கருவேப்பிலை காஞ்சியா போட்டு அதை சொல்லு. இல்லை அதான் இருக்கு. கருவேப்பிலையை போடுவோம். இதெல்லாம் வதங்கின அப்புறம் தான் தக்காளி பழம் போடுவோம். மண் சட்டி கொதிக்காது சொல்லி வேண்டாம். கிடக்காது கொதிக்க மண் சட்டி. அடுப்பு அவ்வளோ வச்சுட்டு இப்போ விறகு வச்சுருந்தா ஒரு பக்கம் மீதி இருக்கணும். புகை நிறைய வீடியோ செய்கிறக்காண்டி ஒரு கேரட்டுக்கு வாங்கிட்டோம் மண்ணெண்ண புகை. அதுக்கு நான் அடுப்பில் செய்யலாம். கரைச்சலிலே நல்ல விறகு இருக்கு. ஆனால் இது ஓகே இருக்கிறேன். புகை இல்லை அந்த அளவுக்கு நல்லா அடுப்பேன். அடுத்து பிரச்சனை இல்லை, நீங்க இருங்க, நான் எடுப்பேன். எனக்கு இப்போ எட்டு எடுக்கணும் சும்மா தான். அடுத்ததெல்லாம் மசாலா நேற்று மசாலா போட்டு என்ன மசாலா சொல்லுங்க. என்ன நீங்கள் சொல்லுங்க. நீங்களான கலந்துங்க. உப்பும் கறித்தூளும் இஞ்சி பேஸ்ட்டும் எல்லாம் சேர்ந்து கலந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா. மேலே அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு மசாலா போட்டுக்கிறேன். சரக்கு தூள். நித்தி சொல்லிச்சு பால் ஊற்றுக்கணும். நித்தி சொல்லிச்சு நான் சரக்கு கறி மாரி வைக்கணும்னு சொல்லிச்சு. அதனால் சூட குழம்பு சரக்கு கறி வைக்கிறதுன்னு சொன்னாங்க. சரியாக கூட தெரியல. வீடியோ பார்க்குறாங்க தெரியாது சொல்லுவோம் மண்ணில். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி நான் மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் ஊற வைக்கிட்டேன். நல்லா பிடிக்கட்டுங்க. நான் சரக்கு தூள் மிளகாய் நான் போட்டு வைப்பேன். இப்போ உள்ளியும் மிளகு பிடிச்சி வச்சுருக்கேன். இது விட்ட பண்ணுங்க. எங்களை அவர் கை கால் வச்சுருங்க. உள்ளி மிளகாயெல்லாம் வெடிச்சு ஒரு வாசம் வந்து வரும். நான் கேட்குறேன். நல்ல வாசம். நல்ல வாசம் அடிக்குதுண்ணே. அடுத்தது என்ன நிதி போடணும்? தக்காளி பழம்.
அடுத்தது தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பழம் என்ன ஊற்றினா என்ன நித்தி வந்து சில வித்தியாசமாக தக்காளி பழம் கிடைக்குதா சொல்லுங்க கேமராமேன் வேணா மாற்றி மாற்றி எடுக்கணும் வீடியோ வந்து தக்காளி பழத்தை கோல் அடிச்சு ஓட்டி வைக்கிறேன் புது விதமான அது சமைக்கலாம் தக்காளி பழம் கரைஞ்சிடும் சில நேரம் கரைஞ்சி தோல் வேறையாக இருக்கும் அதை எடுத்து எரிஞ்சு சாப்பிட சிரமம் தோலை எடுத்து போட்டு சாப்பிட கஷ்டம் வந்து தோல் இருக்கிறதுக்கான தான் இருக்கும் தோல் இருக்கிற கஷ்டம் இல்லையான்னு சாப்பிட கஷ்டம் தோல் இருக்கிறதுல இதுக்கு அப்படி இருக்குதா அடுத்ததாக புளி விடுவோம் புளிக்கரைக்கு புளியெல்லாம் விட்டாச்சு புளி வருங்க நாங்கள் போயிட்டு வரங்கையில புளி வரும் மீனையும் போடுவோம் எல்லாம் உப்பும் புளி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகின பிறகு கொஞ்சம் கொதிச்சு வர பால் விடுவோம் எனக்கு தடிமதிலே மாசம் எனக்கு நீங்கள் நிறைய தூள் போட்ட மாதிரி கிடக்கு நல்ல ரத்த நல்ல இங்கே தூள் என்ன மசாலா என்ன மாதிரி கிடக்கு இவ்வளோ தூள் போடுவோம் எல்லாம் அவசியம் வந்தது எல்லாம் மாவியில் மசாலா சரியான பார்த்தா மிளகும் போட்டேன் ஒரு பேர் சாப்பிட மாட்டேங்க நல்லா தடிமலை எல்லாம் போகும் ஒரு தூளே இவ்வளோ தூள் மீன் எதிரிக்கல இதே பேர் உள்ள மூடி வைக்கணும் இல்லை புளி தூள் உப்பு எல்லாம் மிக்சிங் ஆகினது இது அந்த கீழே கல் மாதிரி இருக்கும் இது இங்கே பதிவாகுது ரைட் பாருங்க மீன் என்ன நல்லா கொதிக்குது என்ன மீன் தெரியல உங்களுக்கு பிடிக்காதோ தேங்காய் பாலை அந்த ஊற விட்ட தூள் அந்த இது எடுத்துட்டாங்க அதுக்குள்ள விட்டு தேவையான பாலை விட்டு கரெக்ட் ஒன்றே மிச்சம் விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன் வேஸ்ட் ஆகும் உண்மையா தூள் எல்லாமே இது மீன் பிடிக்குமா நல்லா இருக்கும் என்னென்ன மீன் பிடிக்கும் அம்மாவோட சின்னல இருக்கேல மரக்கறி தான் சாப்பிட பிடிக்கும் மரக்கறினா அவ்வளோ இருக்கும் இப்போ மச்சி மீண்டா தான் நல்லா இருக்கும் சரியா மீன்டா நல்லா இருக்கும் எனக்கு தான் ஆப்பு நீ மச்ச மீன் நான் சாப்பிடுறது இறைச்சி மீனா இப்போ பாலை விடுவோம் கொதிச்சு வந்துட்டு தானே பாலை விட்டுடு கொதிக்க விட்டுடு இறக்கும் பால் விட்டோட சத்தத்தை காணுது பாம்பு சத்தம் போட்டால் பால் விட சத்தம் இல்லை இருக்குமா அதே மாதிரி கரைக்கும் பால் விட சத்தம் இல்லாமல் இருக்குதுண்ணே சுட்டா தேலை எனக்கா இதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு ஊற விட்டீங்களாண்ணா உப்பு போட ஒரு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் வேணும் மாட்டா போட்டு விடுவோங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் இது விடலாம் போல தண்ணி என்ன இது பாலெல்லாம் முட்டாச்சேண்ணே கிளவையெல்லாம் முட்டாச்சு கொதிக்க விடுவோம் கொஞ்ச நேரம் எடுக்கும் கொதிச்சு வத்தடுங்க மூடி வச்சா தான் நல்லா ஆவி பிடிச்சி வத்துவேண்ணே வெண்டைக்கு ஒரு பிடி பிடிக்க போறீங்க எல்லாரும் இந்த மீன் சாப்பிட்டு குறைஞ்சது ஒரு 2 வருஷம் வரும் சரியா உண்மைக்குண்ணா 2 வருஷம் வரும் இந்த மீன் சாப்பிட்டு உண்மை கனகாலம் தான் நானும் சாப்பிட்டு கனகாலம் 6 மாதம் இல்லை 5 மாதமோ 4 மாதம் வயிற்றில் இருக்க சாப்பிட்டேன் அதாக்கி இப்போ 1 வயசும்
2 மாதம். 1 வயசு 2 மாதம்? இல்லை 1 வயசு 7 மாதம். 2க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. மாறி மாறி சொல்லி போட்டீங்க. தை மாசின்னு சொல்லி போயிட்டேன். ஃபைனலாக கறி வந்து வேறு லெவலில் வந்துட்டு கொதிச்சு வேறு நான் சாப்பிட காட்டப்படுறது குமிழ் கொதிக்குது. வடியாக இருக்குன்னு பார்க்க. மீன் பீஸை பாருங்க, லெட் பீஸ் இல்லை. அது லெட் பீஸ் இல்லை, தலை. சுட்டா தலை. சுத்தா தலை எனக்கு. இந்த கறியை விடுவோம் சாப்பிட. விடுவோம், டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் குழம்பு சாம்பிள் தான் லைட்டாக. இதை பாருங்க வடிவா. அதில் டூனா பீஸ் மீன் அப்படின்னு ஏன்னா டூனா பீஸை இதை தான் சொல்கிறேன். சூரிய மீனை தான் டூனா பீஸ்ன்னு சொல்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். சாப்பிடுவோம். நான் சாப்பிடுவேன். நான் சமைச்சேன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். சுடுவது என்ன சரியா? இப்போ நீ சொன்ன மாதிரி எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் 2 வருஷம் வருங்க. 2 வருஷம் வரும். நான் சாவச்சேரியில் இருக்கேன் சாப்பிட்டதுண்ணே. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட். நல்ல மிளகு எல்லாம் நல்லா இருக்குங்க. உள்ளி மிளகு தூள் சாப்பிடு. புளி எப்படி இருக்கு? வெங்காயம் சாப்பிடாது மட்டும் சொல்கிறேன். சாப்பிடலாம்னு சொல்கிறேன். நல்லா இருக்குது. அது வாயில் வரவே பிடிச்சது. இப்போ வேறு லெவலில் இருக்குது. இந்த முறைப்படி வச்சு பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. சில பேர் மீன் அந்த வெடுக்கு மனம் அப்படி தெரியும். நான் உப்பு எல்லாம் மஞ்சள் எல்லாம் போட்டு தான் கழுவி எடுத்தேன். வருவேன் சாம்பிள்லாம் பார்க்க வலிக்கிட்டேன், சாப்பிட வலிக்கிட்டேன், பசிக்குது. தலையை தூக்கி போட்டேன். ஓகே, இதுக்கு மேலே நான் சாப்பிட்றேன். நீங்கள் பார்க்க நான் விரும்பவே இல்லை. ரைட், நாங்கள் இந்த வீடியோவை இன்றைக்கினே முடிப்போம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த வீடியோ என்னென்னா, நாங்கள் போய் சந்தைக்கு நீங்கள் போய் சூர மீன் வாங்கி சூர மீன் குழம்பு காய்ச்சி இன்றைக்கி சாப்பாட்டை காட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து கனகாலத்துக்கு கூட சாப்பிட்ருக்கோம். நீங்களும் கடைசியாக இப்போ சாப்பிட்டாண்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியும் சமைச்சு பாருங்க, உண்மையிலே நல்லா தான் இருக்குது. எங்களில் இருக்கிற வீடியோவில் என்ன குறை நிற எல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா அதோட வீடியோவை மறக்காமல் பாருங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறாக்க மெட்டாக்க அனுப்புங்க. எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தந்தால் நல்லா இருக்குமா? வீடியோ இன்னும் செய்ய கொஞ்சம் ஆசையாக இருக்குது. சப்போர்ட் தந்தால் இன்னும் செய்ய ஆசையாக இருக்குது. அதனால நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம். பிடிச்ச சமையலை போட்டு எனக்கு யூடியூப் செய்யணும்னு ஆசை. அதனால் இவ்வளோ காலமாக ஃபோன் இல்லை. அப்போ கடைசியாக தான் ஃபோன் ஒன்று எடுத்தேன். நாங்கள் எடுத்து இப்போ வீடியோ செய்ய இன்னையோட 3வது வீடியோ. ஆசை நிறைவேறிட்டேன். மென்மேலும் யூடியூப் செஞ்சு நல்லா வரும். இன்னும் உங்களோட கனவுகள் எல்லாம் நினைவாகும். நீங்கள் ஆசைப்பட்ட கனவெல்லாம் இன்னும் நினைவாகும். உங்களுக்குள்ள இருக்குந்தானே சொல்லுவீங்க. அதெல்லாம் காய்ச்சி பண்ணுறோம். சரி, நேரம் கதைக்கக்கூடாது, கதைச்சு அவங்களுக்கு ஒரு மேலே. ரைட், நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காமல் எங்களை பேஜை ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, பாய்.